எங்களுக்கு இறங்கும் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் புதிய நாளில் நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரின் ஆணையில் அவர்கள் உயமும், இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். யூதா தேசத்துக்கும் அசீரியன் மூலமாய் இக்கட்டும் வேதனையும் துன்பமும் உபத்திரமும் வந்திருக்கிறது. தங்கள் துன்பப்படும் போது கர்த்தருடைய ஜனம் அவரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தரிடத்தில் துக்கமாய் ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய தேசத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் வர வேண்டும் என்று அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக கெஞ்சி மன்றாடுகிறார். யூதாவின் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். யூத தேசத்திலே சேனைகளாய் இருக்கிற வீரர்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். தேவரின் காலையில் அவர்கள் சுயமாய் இருக்கும் என்றும் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் வேண்டுகிறார்கள். கர்த்தர் தாமே யூதாவின் சேனையில் உள்ள வீரர்களை பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் அவர்கள் பலத்தை புயமாக மாற்ற வேண்டும். எசேக்கியா ராஜா மற்றும் உள்ள அனைவருக்காக தேவனை பலப்படுத்த வேண்டும் என்று வச்சுட்டார். ஆகவே நாமும் அப்படி நம்மளுக்கு இறக்கும் என்று சொல்லி இந்த காலங்களில் நாம் தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.